இது என்னென்னவோ பேசுது. பட் வந்து ரோபோக்கு வந்து அந்த அனிமல்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னே புரியல. அதனால வந்து லேர்னிங் மோட ஆன் பண்ணிட்டு அது வந்து சைலண்டா அந்த இடத்துல உட்காந்துருது. சில நாட்களே அங்க அனிமல்ஸ் பேசுற எல்லா விஷயத்தையும் வந்து அது தெரிஞ்சுக்குது. அதுங்களோட லாங்குவேஜ் அது வந்து புரிஞ்சுக்குது. அந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து தன்னை வந்து ஒரு மான்ஸ்டர் நினைக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அந்த இடத்துல அந்த ரோபோ வந்து சொல்லுது, நான் வந்து ராசம், உங்களோட லாங்குவேஜ் எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு புரியுது. நீங்க எல்லாரும் என்ன பார்த்து பயப்பட வேணாம். நீங்க சொல்ற வேலையை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன்னு சொல்லுது. அவங்களோட பாஷையிலேயே அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுது. உடனே அங்க ஒரு பெரிய மான் வந்து அதை முட்டி தள்ளுது. உடனே எல்லா அனிமல்ஸுமே வந்து ரோபோ இறந்துடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குங்க. திரும்பவும் அந்த ரோபோ எந்திரிச்சு நிக்கிறதுக்குள்ள எல்லா விலங்குகளும் வந்து இது ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு அங்கிருந்து ஓடிடுதுங்க. அப்ப அங்க கிளைமேட் மாறுது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த ராசமலை வந்து அதோட கஸ்டமர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாததுனால அதோட ஃபேக்டரிக்கே திரும்பி போயிடலான்னு முடிவு பண்ணி இது இருக்கிற இந்த லொகேஷனை டிரான்ஸ்மீட்டர் மூலமா சென்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய மின்னல் வந்து தாக்குது. இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.